ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ்னா என்ன, ஸோ அதை எப்படி பேசிக்காக கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஸோ ஆக்டிவ்னா அட் அ டைமில் ரெண்டு ஃபயர்வால்லையும் டிராஃபிக் போகிறது தான் ஆக்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்டிவ் ஸ்டாண்ட் பையில் ஒரு ஃபயர்வாலில் மட்டும்தான் டிராஃபிக் போகும், இன்னொரு ஃபயர்வால் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பையாக தான் இருக்கும், இன்னொரு ஃபயர்வாலில் டிராஃபிக்கே போகாது. பட் ஆக்டிவில் ரெண்டு ஃபயர்வால்லையும் உங்களுக்கு டிராஃபிக் பாஸ் ஆகும். அது எப்படி ரெண்டு ஃபயர்வால்லையும் டிராஃபிக் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் டோபாலஜியை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ரவுட்டர், ரெண்டு ஏஎஸ்சி, அதுக்கப்புறம் இன்னொரு ரவுட்டர், அப்புறம் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு ரவுட்டர், ஓகே, R1 R2 ரவுட்டர், ஃபயர்வால் 1 ஃபயர்வால் 2, ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ரவுட்டர். ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்விட்சோட கனெக்ஷன் ஒன்று இருக்கும், திருப்பி அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்விட்சோட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஸ்விட்சோட கனெக்ஷன் மட்டும் தான் நான் அந்த லாஜிக்கல் டோபாலஜியில் ஸ்ப்ளிட் எடுத்துட்டேன். ஸோ அதை தவிர பேசிக்காக அந்த டோபாலஜி இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதைப்படி எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, R1ங்கிறது ஒரு சப்நெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் R1ல் இருக்கக்கூடிய ஐபிஸ்லாம் என்னோட டோபாலஜி படி பார்த்தீங்கன்னா, இட் வில் பி 192.168.1.0/24. ஓகே, ஸோ 192.168.1.0/24 செக்மெண்ட்லேருந்து எந்த ஒரு டிராஃபிக் போனாலும் அந்த டிராஃபிக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து டிராஃபிக் போகிறது இந்த HR ங்கிற அந்த கான்டாக்ட்ஸில் தான் டிராஃபிக் பாஸ் ஆகி ரவுட்டர் R3 ரீச் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூவில் இந்த ஹச்ஆரோட ரீச்சபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹச்ஆரோட ரீச்சபிலிட்டி டவுன் ஆயிருச்சுன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது இந்த ஃபயர்வால் 2வோட பாத்தை சூஸ் பண்ணி இதில் இருக்க HR கான்டாக்ட்ஸில், தட் மீன்ஸ் ஃபயர்வால் 2ல் இருக்க ஹச்ஆரோட கான்டாக்ட்ஸில் டிராஃபிக் போய் இந்த R3 ரீச் ஆகும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரியாக ஃபயர்வால் 1ல் டிராஃபிக் போகுது, ஃபயர்வால் 1 டவுன் ஆச்சுன்னா ஃபயர்வால் 2க்கு போகும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களோட ஆக்டிவ் ஸ்டாண்ட் பையாக ஒர்க் ஆகும். ஆக்டிவ் ஸ்டாண்ட் பை இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் இந்த ஆக்டிவ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத, இப்போ இதே ஒரு சப்நெட் இங்கே கொடுத்துருக்கேன்னா, இந்த சப்நெட்டுக்கு இங்கே ஒர்க் ஆகுது. இதே மாதிரி இப்போ இன்னொரு சப்நெட் இங்கே இருக்குது, 192.168.2.0/24 இப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு டிராஃபிக் இப்போ பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்நெட்லேருந்து ஒரு டிராஃபிக் போகுதுன்னா, தட் மீன்ஸ் சேல்ஸ் ரிலேட்டட் VLANலேருந்து டிராஃபிக் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிராஃபிக் உங்களுக்கு சேல்ஸ்னால் இங்கேயும் டிராஃபிக் பாஸ் ஆகும், இங்கேயும் டிராஃபிக் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன கொடுப்போம்னா, ப்ரைமரியாக உங்கள் ஃபயர்வால் 2வில் சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எல்லா டிராஃபிக்குமே உங்களுக்கு ஃபயர்வால் 2வில் தான் போகும். சேல்ஸ் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே உங்கள் ஃபயர்வால் 2க்கு தான் போகும். ஸோ அங்கேருந்து உங்கள் R3 ரவுட்டருக்கு ரீச் ஆகும், R3லேருந்து இன்டர்நெட்டுக்கு போகும். சப்போஸ் இந்த சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இன் ஃபயர்வால் 2 டவுன் ஆயிருச்சுன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் ஃபயர்வால் 1ல் இருக்க சேல்ஸுக்கு போகும். ஓகேவா. ஓகே, இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ கிளியராக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி சொன்னால் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ R1 பொறுத்திருக்கேன், இந்த சப்நெட்லேருந்து போகக்கூடிய டிராஃபிக் எல்லாமே ஹச்ஆருங்கிற கான்டாக்ட்ஸுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து டிராஃபிக் போகும். R2லேருந்து போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே, சேல்ஸ் எல்லாமே உங்களோட ஃபயர்வால் 2க்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து போகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சப்நெட்லேருந்து 1.0ங்கிற சப்நெட்லேருந்து டிராஃபிக் போச்சுன்னா ஃபயர்வால் 1ல் டிராஃபிக் போகும். 2.0ங்கிற சப்நெட்லேருந்து டிராஃபிக் போச்சுன்னா, தட் மீன்ஸ் R2லேருந்து டிராஃபிக் போச்சுன்னா ஃபயர்வால் 2 மூலமாக டிராஃபிக் போகும். அட் அ டைமில் ரெண்டு ஃபயர்வாலையும் உங்களுக்கு டிராஃபிக் ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஆக்டிவ். பேசிக்காக உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸ்லேருந்து ப்ராசஸ் ஆகணும். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்நெட்டுக்கும் ஒரு ஆள் ஆக்டிவ், ஒரு ஆள் ஸ்டாண்ட் பையாக இருப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகேவா. ஒரு பர்டிகுலர் சப்நெட்டுக்கு ஒரு ஃபயர்வால் ஆக்டிவாக இருக்கும், இன்னொரு சப்நெட்டுக்கு இன்னொரு ஃபயர்வால் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அட் அ டைமில் ரெண்டு ஃபயர்வாலையும் ஏதோ ஒரு விஷயம் ஆக்டிவாக இருக்கும். இதுதான் ஆக்டிவ்ங்கிற ஒரு பேசிக்கான தியரி கான்செப்ட். ஸோ இதை நம்ம டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருவோம்.
ஓகேவா? NS subnetting 192.168.2.0/24. Okay, clear. So இப்போ நம்ம டைரெக்டாக கன்சோலுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஸோ R1 ரவுட்டரில் இருக்கேன். பேசிக்காக எல்லா ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே ப்ரீ பில்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ எல்லா ரவுட்ஸ் அட்வர்டைஸ் ஆகுது. ஓகே, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், show IP protocols. Okay, routing protocol EAGRP1 route போயிட்டுருக்கு. routing protocol எல்லா இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ switch 1 switch 2லாம் எதுவும் தேவையில்லை. switch அவுட் சைடு எதுவும் வேணாம், இதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 100.100.100.3ங்கிறது ஃபாஸ்ட் எத்தனை 0/0. இதுலேயும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஷோ ஐபி ரவுட், ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ், EAGRP1ங்கிற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 2 ரவுட்ஸும் மட்டும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர். ஸோ எல்லாமே இப்போ ஏஎஸ்ஏவை தவிர மீது எல்லாத்துலேயும் நம்ம கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஏக்குள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்? ஷோ மோட் மல்டிபிள் மோடில் இருக்குது. ஓகே, ஷோ இன்டர்ஃபேஸ் ஐபி ப்ரீஃப். ஓகே, ஸோ இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் அஸ் டு மேக் இட் ஈஸியர், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் இப்போ நான் அப் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே ASA 1ல். இதில் ASA 1 ஒன்று, இன்னொன்று வெறும் ASA. ASAங்கிறது ASA 2, ASA 1ங்கிறது ப்ரைமரி ASA. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் டெர்மினல், இன்டர்ஃபேஸை அப் பண்ணிடலாம். ஈத்தர்நெட் 0, no shit. ஈத்தர்நெட் 1, no shit. Ethernet 2, no shit. Ethernet 3, no shit. Okay, show interface IP brief. So show interface IP brief. Okay, so இப்போ எல்லா இன்டர்ஃபேஸுமே நம்ம அப் பண்ணிட்டோம். ஸோ ஃபயர்வால் 1ல் எல்லா இன்டர்ஃபேஸையும் இப்போ அப் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணி அதில் அலோகேட் பண்ண போகிறோம் இன்டர்ஃபேஸஸ்லாம். ஸோ கான்ஃபிகர் டெர்மினல், ஒரு கான்டாக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. கான்டாக்ட் HR. ஓகே, ஸோ இதுக்கு அலோகேட் இன்டர்ஃபேஸ். என்னென்ன இன்டர்ஃபேஸ் இதில் அலோகேட் நம்ம பண்ண போகிறோம்? ஈத்தர்நெட் 0வும் ஈத்தர்நெட் 3யும். ஓகேவா? ஸோ ஈத்தர்நெட் 0, ஈத்தர்நெட் 3. இதுக்கு போய் URL நம்ம ஆட் பண்ணணும். config URL flash hr.cfg. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்டாக்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கான்டாக்ட் சேல்ஸ், allocate interface ஈத்தர்நெட் 1ம் ஈத்தர்நெட் 2வும், சாரி ஈத்தர்நெட் 3, ஈத்தர்நெட் 1 அண்ட் ஈத்தர்நெட் 3. இதில் பார்த்தா இன்னும் கிளியராக கூட உங்களுக்கு தெரியும். சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் 1 அண்ட் அவுட் சைட் இன்டர்ஃபேஸ்க்கு காமனான இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால் ஈத்தர்நெட் 3, ஈத்தர்நெட் 1 அண்ட் ஈத்தர்நெட் 3. இங்கே சேல்ஸுக்கும் ஈத்தர்நெட் 1 அண்ட் ஈத்தர்நெட் 3. ஈத்தர்நெட் 1, ஈத்தர்நெட் 3. ஸோ config URL flash sales.cfg. sorry. Okay, show context. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 கான்டாக்ட்ஸ் இருக்குது அண்ட் எல்லாத்துலேயுமே URL இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ணுறதெல்லாம் ஒரே ஃபயர்வாலில் மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ அடுத்தது contacts with the IP address. ஓகேவா?
change to context. ஒன்று நீங்கள் failover பண்ணிட்டு இதை பண்ணலாம், இல்லைனா context பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ I prefer context first பண்ணிடுறேன். ஸோ HR show interface IP brief, ரெண்டு interface இருக்கு. Interface Ethernet 0, IP address 192.168.1.10.255.255.255.0, standby 192.168.1.20. okay, so inside interface க்கு 1.20 primary secondary ரெண்டுத்துக்கு நம்ம configure பண்ணியாச்சு. அடுத்து nameif inside no shut ங்கிறது கூட mandatory கிடையாது, but I prefer. okay, show interface IP brief, interface Ethernet 3, IP address. so HR ங்கிறதுக்கு primaryயா 100.10, secondaryயா 100.20. so 100.100.100.10 255.255.255.0, standby 100.100.100.20. nameif outside. okay, show interface IP brief. so basically விஷயங்கள் இங்கே பண்ணியாச்சு. next அடுத்து என்ன பண்ணணும், failover configuration நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? நல்லா பாத்துங்க, இப்போ நான் HR க்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் பண்ணல. ஸோ failover configuration, failover change to context system, failover LAN interface, failover connection, failover connection, okay, CONN, because we are going to use the same interface for LAN and a link. இதில் எந்த interface யூஸ் பண்ணுறோம்னா Ethernet 2. okay, இப்போ show running configuration failover. ஸோ இந்த interface இங்கே வந்துருச்சு. இப்போ next failover LAN unit, this is a primary, failover interface IP, okay, 172.16.1.1 255.255.255.0, standby it's 172.16.1.2. show running configuration failover. okay, ஸோ இப்போ பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் failover LAN முடிச்சதுமா failover link இப்போ நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். failover link என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே பழைய செஷனில் பார்த்து TCP கனெக்ஷனுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ failover link நான் அதே இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்கிறேன், fcon Ethernet 2, show running configuration failover. ஸோ லேனுக்கும் லிங்க்குக்கும் ஒரே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் failover குரூப்பை கிரியேட் பண்ணி அதை நம்ம அட்டாச் பண்ணிடணும் இதில், அவ்வளோதான். ஸோ failover குரூப் வந்து மொத்தம் 2 குரூப் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ குரூப் 1 இது, இட்ஸ் அ primary, டிஃபால்ட்டாக primary தான் இருக்கும். ஸோ primary and then primed. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் failover group 2 secondary primed. okay, show running configuration failover. ஸோ primary secondary. இதுக்கப்புறம் இப்போ கான்டாக்ட்ஸ்குள்ள போகிறோம். கான்டாக்ட் HR. ஸோ
ஹச்ஆரில் போய் ஜாயின் ஃபெயிலோவர் குரூப் 1. ஸோ ஹச்ஆருங்கிறது ஃபெயிலோவர் குரூப் 1க்கு போயிடுது. ஸோ 1ங்கிறது தான் இந்த டிவைஸோட ப்ரைமரி. ஸோ ஹச்ஆர் ரிலேட்டட் சப்நெட்லேருந்து டிராஃபிக் வந்துச்சுன்னா, அதாச்சும் 192.168.1.0ங்கிற சப்நெட்லேருந்து டிராஃபிக் வந்துச்சுன்னா இந்த ஃபயர்வால் ASA 1ங்கிற ஃபயர்வாலை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் சேல்ஸ் ஃபெயிலோவர் குரூப் 2. ஸோ 2னு கொடுத்தோம்னா ஸோ செகண்டரி இதை சூஸ் பண்ணுது. ஸோ இந்த செகண்டுங்கிறது ஃபெயிலோவர் ஓகே ஃபெயிலோவர் குரூப் 2ங்கிறது சேல்ஸுக்கு மேப் ஆயிருக்கு, 2ங்கிறது செகண்டரி ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செகண்டரிங்கிறது எதுனா சேல்ஸ். ஸோ விச் மீன்ஸ் சேல்ஸ் ரிலேட்டட் query வந்துச்சுன்னா நான் ப்ரைமரி கிடையாது, நான் செகண்டரி ஆக்ட் ஆகுறேன். ஸோ ப்ரைமரி விச் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா செகண்டரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறது எந்த செகண்டரி டிவைஸோ அந்த டிவைஸ்க்கு நீ இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் படி பார்த்தோம்னா ஸோ செகண்டரி டிவைஸ் வந்து இந்த ASA ஃபயர்வால் தான் இப்போ செகண்டரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஹச்ஆர்லேருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு ASA 1 ப்ரைமரி ஆக்ட் ஆகும். சேல்ஸ்லேருந்து வர்றது எல்லாமே செகண்டரின்னு பாயிண்ட் பண்ணிருக்கனால இந்த செகண்டரி டிவைஸ்க்கு போயிடும் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து. ஓகேவா? ஓகே. ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபெயிலோவர். ஓகே, ஸோ இவ்வளோவும் பண்ணிட்டோம். ஃபெயிலோவர் மட்டும் நான் எனேபிள் பண்ணுறேன். அதை ஃபெயிலோவர் மட்டும் எனேபிள் பண்ணிடுவோம். ஃபெயிலோவர் அவ்வளோதான். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபெயிலோவர், ஷோ ஃபெயிலோவர். திஸ் ஹோஸ்ட் இஸ் பிரைமரி, நெகோஷியேட் எதுவும் பண்ணல. ஸோ டேரெக்டாக இதுவே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டிவைஸில் மட்டும் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு டிவைஸில் நம்ம எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணலை. இப்போ அந்த டிவைஸில் ஆரம்பிப்போம். ஷோ இன்டர்ஃபேஸ் IP brief, show running configuration failover, okay. இதில் ஃபஸ்ட்டு ஃபெயிலோவர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபெயிலோவர் LAN இன்டர்ஃபேஸ் okay, failover LAN unit, இது வந்து secondary unit. failover interface IP 172.16.1.1 255.255.255.0 stand. Okay, so standby 172.16.1.2. okay, show running configuration failover. so LAN related configuration எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ link related configuration பண்ணிடுவோம். failover link and then fcon ethernet 2. okay, show running configuration failover. ஸோ எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் விஷயங்கள். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஜஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் அப்ளை இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும். ஸோ அதை செக் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் Ethernet 0 no shut, Ethernet 1 no shut, Ethernet 3 no shut. ஓகே, show running configuration interface எல்லாம் அப்ளை தான் இருக்கு. show context. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஜஸ்ட் ஃபெயிலோவர் மட்டும் இப்போ நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அவ்வளோதான். லெட்ஸ் வெயிட். deactivated and activate mate. okay, இன்ஃபர்மேஷன்லாம் ரெண்டும் சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு.
So let's wait. என்ன ஆகுதுன்னு show failover. ரெண்டுமே ஆக்டிவ்ல தான் இருக்கு. Let's make it larger. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இங்கே இது ஆக்டிவாக இருக்கணும், இங்கே ஸ்டாண்ட் பையாக இருக்கணும். இது சேம் செகண்டரி வெறும் ஏஎஸ்ஏ மட்டும் இருக்கா. ஸோ இதில் பார்த்தா எனக்கு இந்த இடம் ஸ்டாண்ட் பையாக இருக்கணும், இந்த இடம் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ யா கிட்டத்தட்ட வந்துருச்சு. லெட்ஸ் செக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வந்து ASA 1. ஓகே, ASA 1ல இது ஆக்டிவாக இருக்குது. தட் மீன்ஸ் குரூப் 1 இஸ் ஆக்டிவ் அண்ட் குரூப் 2 இஸ் ஸ்டாண்ட் பை ரெடி. ஓகே, இதில் போய் செக் பண்ணுவோம். ஷோ ஃபெயிலோவர் செக் பண்ணிங்கன்னா ஸோ இட் இஸ் இன் ஆக்டிவ் அண்ட் இட் இஸ் இன் பல்க் சிங்க். இட் ஹேஸ் டு பி இன் ஸ்டாண்ட் பை. யா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா குரூப் 2ல இது ஆக்டிவாக இருக்குது. குரூப் 2ங்கிறது சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அதாச்சும் குரூப் 2ங்கிறது இது குரூப் 2ங்கிறது இந்த ஃபயர்வால். ஸோ சாரி, இந்த ரவுட்டர், இந்த செக்மெண்ட் கூட வச்சுக்கலாம். இதுலேருந்து போகக்கூடிய டிராஃபிக் எல்லாம் ஃபயர்வால் 2க்கு தான் போகும், ஃபயர்வால் 2லேருந்து இங்கே போகும். ஓகேவா? ஸோ இந்த செக்மெண்ட்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு ஃபயர்வால் 1க்கு போகும். ஸோ இங்கேருந்து டிராஃபிக் எப்படி ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு இருக்கிறது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆகுனா இந்த செக்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் டிராஃபிக் போச்சுன்னா இந்த சேல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஹச்ஆர் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா இந்த ஃபயர்வாலுக்கு ரீச்சபிலிட்டி, ஹச்ஆருங்கிற செக்மெண்ட்டுக்கு ரீச்சபிலிட்டி போய் இங்கேருந்து டிராஃபிக் மூவ் ஆச்சுன்னா இது ஆக்டிவேட் ஆகும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை முடிச்சாச்சு, எல்லாம் கிளியராக முடிஞ்சிருச்சு. ஸோ சிங்க்ரோனைசேஷன் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஷோ இன்டர்ஃபேஸ் ஐபி ப்ரீஃப், இன்டர்ஃபேஸ்லாம் அப்பில் இருக்குது. ஷோ கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட்லாம் வந்துருச்சு. கான்ஃபிகர் டெர்மினல், சேஞ்ச் டு கான்டெக்ஸ்ட், சேல்ஸ். ஓகே, ஷோ ஐபி அட்ரஸ். பட் எனக்கு சேல்ஸில் எந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுமே இல்லை, ஏன்னா நான் சேல்ஸுக்கு நான் கான்ஃபிகர் பண்ணலை. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகர் பண்ணும் போதே நான் கான்ஃபிகர் பண்ணது ஒன்லி ஃபார் ஹச்ஆர். சேஞ்ச் டு ஹச்ஆர், சாரி, சேஞ்ச் டு கான்டெக்ஸ்ட் ஹச்ஆர். ஹச்ஆருங்கிற கான்டாக்ட்ஸில் செக் பண்ணி பார்த்தா ஐபி அட்ரஸ்லாம் இருக்குது, பட் சேல்ஸுங்கிற கான்டாக்ட்ஸில் இல்லை. ரீசன் என்னென்னா சேல்ஸுக்கு நான் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணலை. சேல்ஸுக்கு இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். எதில் கான்ஃபிகர் பண்ணுறேன்னா என் செகண்டரி டிவைஸில் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஏன்னா செகண்டரி டிவைஸ் தான் சேல்ஸுக்கு ஆக்டிவ், இதுதான் சேல்ஸ். இதுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து போகிறது இங்கே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்டிவ். அதாச்சும் ஃபயர்வால் 2 தான் ஆக்டிவான ஃபயர்வால். அதனால் நான் ஃபயர்வால் 2ல் தான் கான்ஃபிகரேஷனை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபயர்வால் 1ல் போய் சேஞ்ச் டு கான்டெக்ஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வாட் சேஞ்ச் டு கான்டெக்ட் சேல்ஸ்னு கொடுத்துட்டு ஷோ இன்டர்ஃபேஸ் ஐபி ப்ரீஃப். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1. ஜஸ்ட் நான் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனாலே எனக்கு ஒரு வார்னிங் வருது, கான்ஃபிகரேஷன் ரெப்ளிகேஷன் இஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பை யூனிட், விச் இண்டிகேட்ஸ் இந்த சேல்ஸுங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஸ்டாண்ட் பையாக இருக்கேன். ஓகேவா? பட் அதே இது இப்போ நான் ஹச்ஆருக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. ஹச்ஆருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 2, சாரி, இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 3 கொடுத்தனா எனக்கு எந்த ஒரு வார்னிங்கும் வராது, ஏன்னா விச் இஸ் அன் ஆக்டிவ் ஃபயர்வால். ஓகே, ஸோ டேரெக்டாக இப்போ கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிடுவோம். சேஞ்ச் டு கான்டாக்ட் சேல்ஸ், ஷோ இன்டர்ஃபேஸ் ஐபி ப்ரீஃப்,
எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் இல்லை. இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1 டோபாலஜிக்கு போயிடுவோம். ஈத்தர்நெட் 1ங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஐபி அட்ரஸ் 192.168.2.10 255.255.255.0 standby 192.168.2.20 சாரி, இதை 2.10ன்னு வச்சுக்குவோம், இதை 2.20ன்னு வச்சுருவோம். ஸோ 2.10 20 வந்து ப்ரைமரி, 2.10ங்கிறது செகண்டரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். நேம் எஃப் இஸ் இன்சைட். ஓகே, நோ ஷெட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இட்ஸ் ப்ரிஃபர் டு கிவ். ஓகே, அடுத்தது ஸோ இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 3 ஐபி அட்ரஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 100.100.100.30 255.255.255.0 standby 100.100.100.40 name if outside. ஓகே, இப்போ ஷோ ஐபி அட்ரஸ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இதுவரை எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ R1லேருந்து கான்ஃபிகரேஷன் பார்ட் ஃபுல்லாக ஓவர், எந்த ஒரு ப்ராப்ளமும் எதுவும் கிடையாது, எவ்ரி திங் இஸ் குட். இப்போ அந்த R1லேருந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய ரவுட்டரை டெல்நெட் எடுக்கிறேன். இந்த ரவுட்டரோட ஐபி 3.3.3.3. ஸோ 3725ங்கிறது இதுதான். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ். ஸோ இதை 3.3.3.3யை இப்போ நான் டெல்நெட் எடுக்க போகிறேன். ஸோ இதை நான் டெல்நெட் எடுக்கிறேன்னா பார்ப்போம் ஆக்சசிபிலிட்டி எப்படி போகுதுன்னு. சரி, R1லேருந்து நான் எடுக்கிறேன். டெல்நெட் 3.3.3.3. oops. ஓகே, ஸோ நான் ஃபயர்வாலில் ரவுட்டிங் எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணல, அதுதான் ரீசன். ஓகே, ஸோ கான்ஃபிகர் டெர்மினல். So I prefer to give router EGRP1 no auto summary. Change to context HR இருக்கு. ஸோ சேல்ஸ் சாரி, இதை அப்படியே நம்ம போட்டுருவோம். ஓகே, shit, change to context. Okay, so which indicates this has not been available since it's a secondary unit. Okay, so sales பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இதில் நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ரவுட்டிங் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ரீச் ஆகுதானே. ஓகே, சூப்பர், ரீச் ஆகுது. ஓ மை காட், ஸோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் இல்லை, செக் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். admin 1 2 3. ஓகே, ஸோ இப்போ போய் இந்த ASA 1ல் போய் சேல்ஸில் இருக்கேன். ஷோகன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. சேஞ்ச் to context HR. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் டேபிள் மெயின்டைன் ஆகுது. 3.3.3.3 போர்ட் நம்பர் 23 மூலமாக ரீச் பண்ண பார்க்குறாங்க. இன்சைட் நெட்ஒர்க்லேருந்து ஐபி வந்து இது. ஓகேவா? ஸோ இது கிளியர். பட் இதில் சேல்ஸில் இருக்கும்.
எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, சேஞ்ச் டு கான்டாக்ட் HR. இதில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஏன் வந்திருக்குன்னா நம்ம லிங்க்கை இதில் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம லிங்க் இதில் மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபெயிலோவர் லிங்க் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ரெப்ளிகேட் ஆகுது, இல்லைனா ரெப்ளிகேட் ஆகாது. கிளியரா? ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு இந்த HR மூலமாக தான் இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இந்த 2 ரவுட்டரில் இந்த 2 ஃபயர்வாலில் ப்ரைமரி ஃபயர்வால் மூலமாக டிராஃபிக் போகுது. செகண்டரி ஃபயர்வால் ஆக்ட் அஸ் அ பேக்கப். இதை எப்படி நம்ம கன்ஃபிகர் பண்ணால் ஷோ ஃபெயிலோவர் கமாண்டில் செக் பண்ணலாம். ஷோ ஃபெயிலோவர் கமாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக் பண்ணுறது HRங்கிற ஒரு இதுக்குலேருந்து பார்க்குறேன். HRலேருந்து பார்க்கும்போது இந்த ASA which is a secondary firewall is stand by primary peer device, அதாச்சும் இன்னொரு எண்டில் இருக்கிறது தான் இப்போ ஆக்டிவ். HR பொறுத்த வரைக்கும் ASA 1 is active அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. இப்போ R2லேருந்து அதே இன்ஃபர்மேஷனை ட்ரை பண்ணுறேன். telnet 3.3.3.3 show connection. HRல இருக்கேன். ஸோ இப்போ நான் ஷோ கனெக்ஷன், இப்போ நான் ஃபஸ்ட்டு வேர் இஸ் R1லேருந்து முதல்ல வெளியே வந்துடணும். ஓகே, R1லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ நான் ஷோ கனெக்ஷன் HRல போடுறேன். எனக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. சேஞ்ச் டு கான்டாக்ட் சேல்ஸ் போட்டுட்டு ஷோ கனெக்ஷன் போட்டோம்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ வருது. ஏன்னா இப்போ இது சேல்ஸுங்கிற ஃபயர்வால் வந்து ப்ரைமரியாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேவா? இப்போ இதே இது ASA 1ல் போய் இந்த HRங்கிற கான்டாக்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன, இதை வெரிஃபை பண்ணுறதுக்காக, டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, நம்ம எப்படி எக்ஸ்பெக்டட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஸ்விட்சில் போய் இந்த இன்டர்ஃபேஸ் 0/3ங்கிற இன்டர்ஃபேஸை டவுன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கனெக்டிவிட்டி இருந்தால் அந்த கனெக்டிவிட்டியிலேருந்து வெளியே வந்துடுறேன். ஸ்விட்சில் போய் ஓகே 0/3 இன்டர்ஃபேஸ் கிகாபிட் 0/3 இப்போ நான் ஷட் பண்ணுறேன். ஓகே, ஷட் பண்ணிட்டேன். ஷோ ஃபெயிலோவர். So it's showing as still it has been active. Let's wait for a couple of seconds. Okay. It has to come down. ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ASA 1, ஸோ ASA 1ங்கிற ஃபயர்வாலில் ஷோ ஃபெயிலோவர் கொடுத்தோம்னா திஸ் கான்டாக்ட் ஃபெயில். ஓகேவா? பியர் கான்டாக்ட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிடுச்சு. எதுக்கு? HRங்கிற இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம HRலேருந்து பார்க்குறதோட இதை கிளியராக உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் டு கான்டாக்ட் சிஸ்டம் கொடுங்க. ஷோ ஃபெயிலோவர் இப்போ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1க்கு ஃபெயில்டு, குரூப் 2 இது ஸ்டாண்ட் பை. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃபயர்வால் எதுக்குமே ஆக்டிவாக கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் பை ஃபயர்வாலை மட்டும் தான் இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ASAக்குள்ளே போவோம். தட் மீன்ஸ் செகண்டரி ஃபயர்வாலுக்குள்ள போங்க. அதில் போய் ஷோ ஃபெயிலோவர்னு கொடுத்தோம்னா ரெண்டுத்துக்குமே இதுதான் ஆக்டிவ். ஸோ இதுலேயும் இதுதான் ஆக்டிவ், இதுலேயும் இதுதான் ஆக்டிவ். இதில் ஆக்டிவ் ஃபார் நியர் டு 238 செகண்ட்ஸ். இதில் இப்போ தான் இது ஆக்டிவாக ஆகிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இது கிளியராக கொடுத்துருக்கு. இப்போ இங்கேருந்து இப்போ நான் டெல்நெட் எடுக்கிறேன். டெல்நெட் எடுத்தேன்னா எனக்கு டிராஃபிக் ரீச் ஆச்சுன்னா இந்த ஃபயர்வாலை சூஸ் பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக போயிருக்குன்னு மீனிங். ரீச் ஆகலைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மீனிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ASA 1 மூலமாக போச்சு, இப்போ ASA 2 மூலமாக போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே,
ரீச் ஆயிடுச்சு. ஸோ admin 1 to 3 ஓகேவா. ஷோ யூசர்ஸ் பார்த்தோம்னா 192.168.1.1ங்கிற ஐபி மூலமாக நம்மளுக்கு ரீச் ஆயிருச்சு. எந்த ஃபயர்வால் மூலமாக ரீச் ஆயிருக்கு? ஆக்டிவ் ஃபயர்வால். ஆக்டிவ் யார்? செகண்டரி. ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபால்பேக் நடந்து இந்த ஃபயர்வால் மூலமாக உங்களுக்கு டிராஃபிக் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ 2 செக்மெண்ட்டுக்குமே இதுவே ஆக்டிவாகவும் இருக்குது. ப்ளஸ் அட் அ டைம் இதோட இன்ஃபர்மேஷன் இஷ்யூஸ் ஏதாச்சும் ரவுட்டிங்கில் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கூட நீங்கள் அன்ஷட் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். நோ ஷட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப் ஆயிரும். ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபெயிலோவர் ஸ்டேட் வில் சேஞ்ச். இது ஆக்டிவ்லேருந்து இதோட ஸ்டேட்ஸ்லாம் மாறி இது வந்து ஸ்டாண்ட் பையாக மூவ் ஆயிரும். ஸ்டாண்ட் பையாக போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆக்டிவுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைக்கு இது சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபெயில்டுலேருந்து ஸ்டாண்ட் பைக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்டிவுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாண்ட் பைக்கு இப்போ மூவ் ஆகிருக்கணும். ஸ்டாண்ட் பை மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா. கிளியர். ஸோ இதுதான் ஆக்டிவோட கான்ஃபிகரேஷன் ASA ஃபயர்வால். தட்ஸ் இட். இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை queries இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். இது கொஞ்சம் லார்ஜான ஒரு கான்ஃபிகரேஷன் பார்ட் தான். ஸோ பி கிளியர் வித் தட்.